கைஸ், நம்மளை ரொம்ப எளிதாக எடை போடக்கூடியவர்கள் தான் மனிதர்கள். இந்த மனிதர்கள் வந்து நம்மளை எப்படி எடை போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வைங்களேன், என்னுடைய பழக்க வழக்கங்கள், என்னோடய ரீசன்ட் ஆக்டிவிட்டீஸ், அப்புறம் என்னுடைய சுற்று வட்டத்தை அப்படி இதை கவனிச்சாங்கன்னு வைங்களேன், நான் யார் அப்படிங்கிறத எளிதாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த பழமொழியில் சொல்லணுன்னா, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும், சட்டிக்குள்ளே இருக்கிறது தான் ஆப்பேல வரும். உன்னுடைய நண்பன் யாருன்னு சொல்லி, நீ யாருன்னு சொல்கிறேன். தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்னு நிறைய பழமொழிகள் இருக்குது. எப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒருத்தரை பார்க்குறோம், அவரோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே அவனை வந்து ஒரு பாக்ஸுக்குள்ளே நம்ம அடைச்சிருவோம். இன்றைக்குள்ள கால சூழலில் நம்முடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு கூட நம்ம நேரத்தை செலவு பண்ணுறோம். அதை விட அதிகமான நேரத்தை தொலைபேசியோட நம்ம செலவு பண்ணுறோம். அப்போ நம்ம தொலைபேசியில் நம்மளுடைய தேடல், நம்மளுடைய அதிகப்படியான நேரத்தை எந்த மாதிரியான விஷயங்கள் எடுக்குதோ, இயல்புலேயே நம்ம வந்து அதுக்கு அடிக்ட் ஆகிரும். நம்மளுடைய தேடல் நல்ல விதமாக இருந்துச்சுன்னா, நல்ல விஷயங்களாக இருந்துச்சுன்னா, நம்ம ஒரு நல்ல பாதையில் நம்ம போகலாம். நம்மளுடைய தேடல் தீய வழியாக, கெட்ட எண்ணங்களாக இருந்துன்னு வைங்களேன், அது வழியாக பயணிச்சிடும். அதனால் நம்மளுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தளங்களை நம்ம வந்து சரியாக பயன்படுத்தணும்.